எப்பொழுதும் PS வீரப்பா மாதிரி சிரித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி பல்லே தெரியாமல் பாவம் அடக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்தார். அவர் எங்கள் அணிதான் ஜெயிக்கும், பிஜேபி தான் ஜெயிக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உங்க கருத்து என்னன்னு கேட்டார். நான் சொல்றேன், இது ஊர் பெரிய அண்ணாமலை இருக்கிற ஊர், நானோ பெரிய அண்ணாமலை. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 தான் ஜெயிக்கும். எப்பொழுதும் PS வீரப்பா மாதிரி சிரித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மத்திய அரசாங்கம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிற பக்கத்திலே பவ்யமாக பல்லே தெரியாமல் பாவம் அடக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு என்று சொன்ன பக்கத்தில் சொன்னார். இல்லைங்க, அவர் அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. ஐயோ, நம்ம கட்சிப்படி போதேன்னு அழுது கொண்டு இருக்கிறாருங்க. என்னவோ பாவம், பரவாயில்லை, என்ன அழுத்தமோ தெரியவில்லை, என்ன தொல்லையோ அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி என்று இன்றைக்கு நாட்டு மக்கள் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு இன்றைக்கு அதிமுக நிலை போய்விட்டது. 2 நாளாக அரசியல்ல என்ன கூட கேள்வி கேட்டார். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது திருவண்ணாமலையிலே நான் பிரச்சாரத்தை, அண்ணாதுரை பிரச்சாரத்தை நான் முடித்துவிட்டு அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு முன்னால் நின்றிருக்கிற பொழுது என்னிடத்திலே பேட்டி எடுத்தார். 2 விஷயத்தை சொன்னாங்க. இது ஆன்மீக நகர், நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 2 நாளைக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்தார். அவர் எங்கள் அணிதான் ஜெயிக்கும், பிஜேபி தான் ஜெயிக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உங்க கருத்து என்னன்னு கேட்டார். நண்பர்கள் இருந்தால் நீங்கள் தேதியை பார்த்து நீங்க இன்னைக்கு போட்டு பார்க்கலாம். அப்பொழுது சொன்னேன், அவரே அண்ணாமலை. நான் சொல்றேன், இது ஊர் பெரிய அண்ணாமலை இருக்கிற ஊர், நானோ பெரிய அண்ணாமலை. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 தான் ஜெயிக்கும் என்று சொல்லிவிட்டு அதோடு நிற்கவில்லை. அதிமுக நண்பர்கள் அவர்கள் சொல்கிறார்களே ஜெயிக்கும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார். நான் பெருந்தன்மையோடு சொன்னேன், ஒன்று தமிழ்நாட்டை ஒன்று நாங்கள் ஆளுவோம், நாங்கள் ஆளைகள் என்று சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எங்களிருந்து பிரிந்து போனவர், 2 முறை உதய சொல்ல என்று வென்றவர், அவங்க ஆண்டுட்டு போகட்டும் என்று பெருந்தன்மையாக சொன்னவர் நான். இப்பொழுதும் சொல்றேன்.